தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னா நமக்கு தெளிவா புரியும். மக்காவை நோக்கி 6 வருஷத்துக்கு பிறகு தூதரும் அவங்களுடைய தோழர்களும் உம்ரா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டு போறாங்க. மக்காவாசிகள் தூதரையும் தோழரையும் உள்ள நுழைய விடாம தடுக்கிறாங்க. தூதர் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மக்காவாசிகளோட கையெழுத்திட்டு உள்ள நுழையாமலேயே மதீனாவை நோக்கி திரும்பி போக தயாராகக்கூடிய நேரத்தில் தூதருடைய நெருக்கமான தோழர் உமர் தூதர்ட்ட வந்து கோபத்தோட பேசுறாங்க. நம்ம சத்தியத்தில் இல்லையா, அடுத்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழைவோன்னு சொல்லிதான் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க. இந்த இறை மறுப்பாளர்களுக்காக தடுக்கக்கூடிய இந்த எதிரிகளோட சமாதான ஒப்பந்தம் செய்து போர் செய்யாம ஏன் கோழைகளா திரும்பி போகணும்னு சொல்லி கோபத்தோட கேட்கிறாங்க. தூதர் உணர்ந்ததெல்லாம் இந்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழையிறது சரியில்லைன்னு இறைவன் நாடி இருக்கிறான். அவன் வாக்களிச்சிருக்கா மக்காவுடைய வெற்றிக்கு, காலம் வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்குங்கிற விஷயத்தை மட்டும்தான். ஒரு சில ஆண்டுகள் தான் மக்காவுடைய வெற்றியை தூதருக்கு இறைவன் கொடுக்கிறான். உமர் தான் அவசரப்பட்ட அந்த காரியத்தை நினைச்சு தான் வாழ்நாள் முழுக்க கவலைப்படுறாரு. இந்த இறைவசனம் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், சிரமத்தோட இன்பம் என்பதும் சேர்ந்து வரும். கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்துல, இறைவாக்கு ஒண்ணுதான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு. ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில சந்தோஷம் இருக்கும். நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான். கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராம இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும். வெளிச்சம் சரியான நேரத்துல நம்மளுடைய பாதையில இறுதியில இருக்கும். அதை பார்க்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும்.